இயேசுவின் நாமத்தை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இன்று படிக்க போகிற பாடம் 9வது பாடம், ஆன்மீக போராட்டம் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஒவ்வொரு வாரமும் மிக முக்கியமான சில சத்தியத்தை படித்து கொண்டே வர்றோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நான் அந்த வரிசையில் இன்று நாம் படிக்க போகிறது 9வது பாடம், தேவனுடைய ராஜ்யத்தின் அஸ்திபாரம், இறைவனுடைய ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம எடுத்து சிந்திக்க போகிறோம். போன முறை நம்ம என்ன படித்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா ஒவ்வொரு பாடமும் அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குதுங்க. முதல் நூற்றாண்டிலிருந்து அப்படியே இப்போ கடைசி காலத்துக்கு வந்திருக்கிறோங்க. அப்போ இந்த வாரத்தினுடைய பாடத்தை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் போன வாரம் பாடம் என்ன படித்தோம்? தானியேல் 8ஆம் அதிகாரம் வசனம் 14ஆம் வசனத்தை உடைய சரியான விளக்கம் என்ன? ஏன்னா அதுக்கு முந்தின பாடத்தில் தவறான விளக்கத்தை வில்லியம் மில்லர் கொடுத்திருந்தார். அப்போ சரியான விளக்கம் என்பது என்ன? ஆசரிப்பு கூடாரம்னா என்ன, அதனுடைய சுத்திகரிப்பு என்றால் என்ன அப்படின்ற 2 மிக முக்கியமான கருத்துக்களை போன முறை படித்தோம். சரிங்களா? அப்போ அதை புரிந்து கொண்டவர்கள் 2ஆம் அட்வென்ட் இயக்கமாக, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இயக்கமாக அவங்க மாறினாங்க. சரி, அப்போ ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன என்பதை அந்த அட்வென்ட் இயக்கம் என்று சொல்லும் பொழுது 2ஆம் அட்வென்ட் இயக்கத்தை நம்ம சொல்கிறோம். அப்போ 2ஆம் அட்வென்ட் இயக்கமானது ஆசரிப்பு கூடாரம் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளும் பொழுது தொடர்ச்சியாக வேற என்ன சத்தியத்தை புரிந்து கொண்டார்கள்? இதுதாங்க இந்த பாடத்தினுடைய நோக்கம். உங்களுக்கு புரியுதா? ஆசரிப்பு கூட ஒன்று இருக்குப்பா, அங்கே நியாய விசாரணை நடைபெறுதுப்பா, அதுதான்ப்பா சுத்திகரிப்பு அப்படின்னு புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு சத்தியமானது வேற என்ன சத்தியத்தை புரிந்து கொள்ள வழிவகுத்தது என்பதை புரிந்து கொள்வது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். சரி, 2வது ஆன்மீக போராட்டம் பரலோகத்தில் எதின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது. சாத்தான் கடைசி காலத்தில் ஆன்மீக போராட்டத்தின் முடியும் பொழுது அவன் என்ன செய்வான் என்பதை 2வது விஷயமாக புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? சாத்தான் பரலோகத்தில் என்ன ஆசைப்பட்டான், இப்போ ஆன்மீக போராட்டம் முடியுதே, அப்போ என்ன ஆசைப்படுவான் என்கிற கருத்தை எடுத்து நம்ம சிந்திக்க போகிறோங்க. 2 மிக முக்கியமான கருத்துக்கள். ஜெபத்தோடு படிப்போமா? பரிசுத்தம் உள்ள தகப்பனே, அருமையான கருத்து நிறைந்த பாடங்களுக்காக நன்றி தகப்பனே. பாடத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு ஆவியினுடைய துணை தேவைப்படுது தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே எங்கள் மாம்ச பலத்தில், அறிவு பலத்தில், ஆண்டவரே எங்கள் திறமையில நாங்கள் வசந்த படிக்காதபடி தாழ்மையான இருதயத்தோடு பரிசுத்தம் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, பிறருக்கு சத்தியத்தை சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்ற பாரத்தோடு நாங்கள் படிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே வசனத்தை இந்த காலத்திலே ஆண்டவர் எவ்வளவு ஆர்வமாக, எவ்வளவு அதிகமாக படிக்க வேண்டுமோ அப்படி நாங்கள் இன்னும் படிக்காமல் இருக்கிறோம்ப்பா. அதற்காக எங்களை மன்னித்தரணும். இந்த ஜெபத்தை நாங்கள் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 9வது பாடம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரம், ஆசரிப்பு கூடாரம் என்கிற சத்தியத்தை அட்வென்ட் மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்த போது அவர்களுக்கு வேற என்ன சத்தியம் புரிய வந்துச்சு? சரிங்களா? வாங்க ஒரு 4-5 வசனம் பார்க்கலாம் பாருங்க. ஆசரிப்பு கூடாரங்கிற வார்த்தை அங்கே வருது, அதோடு கூட பின்னி பிணைந்து வருகின்ற வார்த்தை என்ன, அதுதாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பைபிளை பேச விடுங்க, பைபிள் விளக்கத்தை கொடுக்கும். ஆசரிப்பு கூடாரத்தை புரிந்து கொண்ட போது வேற எதை புரிந்து கொண்டார்கள்? வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னா அங்க வசனம் 19ஆம் வசனம் பாருங்க. ஆசரிப்பு கூடாரம் என்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன வார்த்தை வருது, அதோடு கூட என்ன வருதுன்னு பாருங்க. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் காணப்பட்டது. உங்களுக்கு விஷயம் புரியுதா? அப்ப ஆலயம் திறக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது என்ன காணப்பட்டுச்சான்? உடன்படிக்கை பெட்டியும் காணப்பட்டது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கும்? தேவன் எழுதி கொடுத்த 10 பிரமாணங்கள் இருக்கும். இப்ப உடன்படிக்கை பெட்டி எங்க காணப்பட்டுச்சான்? தேவனுடைய ஆலயத்துல, பரலோகத்துல காணப்பட்டுச்சு. அப்ப அட்வென்ட் மக்கள், 2ஆம் அட்வென்ட் மக்கள், நியாய விசாரணை தெளிவாய் புரிந்து கொண்ட மக்கள் ஆலயத்தை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரலோகத்துல 10 பிரமாணம் இருப்பதாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இதே போல இன்னொரு வசனம் பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வந்தாங்க. எபிரேயர் 9ல பாருங்க, சுத்திகரிப்பு என்கிற விஷயத்தை தொடர்புடைய விஷயத்தை பார்ப்போம். நம்ம அங்க என்ன விஷயம் தொடர்படுது? எபிரேயர் 9 பாருங்க, எபிரேயர் 9 வசனம் 7, 2ஆம் கூடாரத்திலே, அதாவது மகாபரிசுத்தத்துல பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து, என்னவா 2ஆம் கூடாரத்துல ஆசாரிய
பிரதான ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறை பிரவேசிப்பான். சுத்திகரிப்பதற்காக தானே? சரிங்க. இதற்கு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய விஷயத்தை கவனிங்க. 9ஆம் அதிகாரம் வசனம் 3, 4ங்க. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட போர்ப்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பிரதான ஆசாரியன் சுத்திகரிப்பு செய்ய போறான் அப்படின்ற விஷயத்த ஓடு படிக்கும் பொழுது இன்னொரு விஷயம் அங்கே வருதுங்க. அங்க உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டுச்சு. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட 10 பிரமாணம் அங்கே வைக்கப்பட்டிருந்துச்சுன்னு பார்க்குறோம். ஆக ஆசரிப்பு கூடாரத்தை புரிந்து கொள்ளும் பொழுது சுத்திகரிப்பை புரிந்து கொண்டார்கள். சுத்திகரிப்பை புரிந்து கொள்ளும் பொழுது அவங்க உள்ள ஒரு 10 பிரமாணம் இருப்பதை புரிந்து கொள்கிறார்கள். சரிங்களா? அப்ப இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தோடு எப்படி பிரமாணம் தொடர்புடையதாக இருக்கிறது இதாங்க பார்க்கிறோம். நம்ம யாத்திராகம் 25 வசனம் 21ங்க. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம்? ஆசரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்குது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆண்டவர் எழுதி கொடுத்த 10 பிரமாணம் இருக்குதுன்னு படிச்சோம்ல. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல என்ன இருக்குது? அதான் விஷயம். கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? அப்ப பெட்டிக்கு மேல 10 பிரமாணத்துக்கு மேல ஒரு ஆசனம் இருக்கிறது, ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்துக்கு என்ன பெயரு அப்படின்னா பைபிள் சொல்லுது கிருபாசனம் இருக்கிறது. கவனிச்சிங்களா? கீழே தேவனுடைய 10 பிரமாணம் பெட்டிக்குள்ள இருக்குதுங்க. பெட்டிக்கு மேல ஒரு சிங்காசனம் இருக்குதுங்க. அந்த சிங்காசனம் என்ன ஆசனமா? கிருபாசனம். அப்ப கிருபைக்கு கீழே, கிருபாசனத்துக்கு கீழே தேவனுடைய 10 பிரமாணம் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? மேல கிருபைக்கு கீழே அங்க நீதி, தேவனுடைய கட்டளைகள், நீதி உள்ளவள் என்று படிக்கிறோமே, அங்க நீதி இருக்கிறத கவனிக்கலாங்க. சரி, இதுதாங்க 22 பாருங்க. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்க? கிருபாசனத்துல நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவை எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். தேவன் எங்க இருந்து பேசுறாங்க? 10 பிரமாணத்துக்கு மேல கிருபாசனம் இருக்குது. கிருபாசனத்தின் ஓரத்துல கேருபீன்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இப்ப 2 கேருபீன் மத்தியில் நான் பிரசன்னமா இருந்து நான் உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுக்கு நான் போதிப்பேன் அப்படின்றாருங்க. அப்ப தேவன் எங்க பிரசன்னமாகிறாரு? கிருபாசனத்துல பிரசன்னமாகிறார். கிருபாசனம் மேல பிரசன்னமாகிறாரு. கிருபாசனம் எங்கே இருக்கிறது? ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது? தேவன் எழுதி கொடுத்த 10 பிரமாணம் இருக்கிறது. கவனிச்சிங்களா? மேல கிருபை, கீழே நீதிங்க. மேல கிருபை, கீழே ஆண்டவருடைய 10 கட்டளைங்க. அப்ப என்ன புரியுது? ஆசரிப்பு கூடாரத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் பரலோகத்துல 10 பிரமாணம் இருக்கிறதை புரிந்து கொண்டார்கள். சரிங்களா? இப்ப தேவனுடைய 10 பிரமாணத்தை புரிந்து கொண்ட சொல்றோம்ல, இதை குறித்து தீர்க்க தரிசன ஆவி மாபெரும் ஆன்மீக போராட்டத்துல ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை அவர்களுக்கே உரிய முறையில சொல்றாங்க. பாருங்களேன், என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள தேவனுடைய பிரமாணம் தான் மூலப்படிவம். எது மூலப்படிவம்? பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள தேவனுடைய பிரமாணம் தான் மூலப்படிவம். இப்ப அங்க ஆலயம் இருக்குது, அதே போல இங்க ஆசரிப்பு கூடாரம். அப்படின்னா இங்க 10 பிரமாணம் இருக்குதே, அதனுடைய மூலப்படிவம் எங்க இருக்குது? அங்க ஒரு 10 பிரமாணம் இருக்குதுங்க. அதான் ஒரிஜினல் அங்க இருக்குதுங்க. மூலப்படிவமான 10 பிரமாணம் அங்க இருக்கிறது. அதில் இருந்துதான் கற்பலைகளில் எழுதப்பட்டது. அங்க இருக்குது, அதில் இருந்தால் கற்பலைகளில் எழுதப்பட்டது. மோசேயால் எவ்வித பிழையும் இன்றி 10 கற்பனைகளாக பதிவு செய்யப்பட்டது. இந்த மிக முக்கிய கருத்தை புரிந்து கொண்டவர்கள் தெய்வீக பிரமாணத்தின் பரிசுத்தத்தையும் மாறாத தன்மையும் காணும்படியாக வழி நடத்தப்பட்டார்கள். அப்ப ஒரிஜினல் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எங்க இருக்குது? அங்க இருக்குது. சரிங்களா? இன்னொரு காப்பி தான் மோசேட்ட கொடுக்கப்பட்டுச்சுங்க. அப்ப அது எங்க வைக்கப்பட்டது?
கிருபாசனத்துக்கு கீழே வைக்கப்பட்டது. அப்படின்னு அர்த்தம் என்ன? மேலே கிருபை, மேலே சிங்காசனம், கீழே பிரமாணம்னா என்ன அர்த்தம்? இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 97 வசனம் 2ங்க. சங்கீதம் 97 வசனம் 2 கவனிச்சிங்கன்னு சொன்னால், ஏன் பிரமாணம் கீழே வைக்கப்பட்டது, ஏன் கிருபை மேலே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சங்கீதம் 97 தாவீது அந்த ரகசியத்தை உடைக்கிறாரு. சங்கீதம் 97 வசனம் 2, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. இனிமேதான் கவனிக்கணும். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஆதாரம்னா அஸ்திபாரம். அப்ப அவருடைய சிங்காசனத்துடைய அஸ்திபாரம் எது? நீதி. அப்ப கீழே வைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் என்ன? தரைக்குறைவாய் பேசப்படல. கிருபைக்கு அஸ்திபாரமே நீதி, சிங்காசனத்துக்கு அஸ்திபாரமே நீதி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அஸ்திபாரமே நீதி. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன கேள்வி கேட்டோம்? ஆசரிப்பு கூடாரத்தை குறித்தும், பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் புரிந்து கொண்ட தேவனுடைய ஜனம், அவங்களுடைய கண்கள் அடுத்தது எதை புரிந்து கொண்டன? வெளிப்படுத்தல் 11 படித்தோம், யாத்திராகமம் 25 படித்தோம், எபிரேயர் 9 படித்தோம். அதன்படி பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை புரிந்து கொண்டவர்கள் தேவனுடைய 10 பிரமாணம் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். சரிங்களா? இதுதான் பாடம் 1ங்க. 2வது பாடம் என்ன புரிந்து கொள்றோம்னா, 10 கற்பனைகள் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கான அஸ்திவாரம். சரியா? அப்ப என்ன புரிந்து, என்ன 2 விஷயங்க. ஒன்று, பரலோகத்தில் 10 பிரமாணம் இருக்குது. 2வது, அந்த 10 பிரமாணம் தான் தேவனுடைய அரசாட்சிக்குரிய அஸ்திபாரமா இருக்குது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த பைபிளுக்கே ஒரு பேஸ் இருக்கு. அந்த பேஸ் என்ன? அதுதான் பிரமாணம். தேவனுடைய ராஜ்யம் இதன் மீது கட்டப்படுது, 10 பிரமாணத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. சரிங்க, முதல் விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஆசரிப்பு கூடாரத்தை படித்த பொழுது கற்பனை இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கிறிஸ்தவர்கள் நாம் என்ன செய்யணும்? அப்ப அந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட அன்னைக்கு இருந்த மீதமானவர்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க. அப்ப பிரமாணத்தை பெற்ற தேவனுடைய ஜனம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு நம்ம பதில் பார்க்கலாம் வாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்க விஷயம் தான் பாருங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனம் 14 புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரசங்கி 12:14. அந்த பிரசங்கி 12:14 கற்பனை யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்விக்கான விடையை அங்க தருது. பிரசங்கி 12 வசனம் 13, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேல விழுந்த கடமை இதுவே. அன்னைக்கு இருந்த தேவனுடைய ஜனம், ஏமாற்றத்திலிருந்து வெளியே வந்த தேவனுடைய ஜனம், கற்பனை பரலோகத்துல இருந்ததுன்னு சொன்னா, அது ஒரிஜினல் காப்பி அங்க இருக்குதுன்னு சொன்னா, அந்த கற்பனையை கை கொள்வது எல்லாரும் மனுஷன் மேல விழுந்த கடமை என்பதை புரிந்து கொண்டாங்க. அதற்கப்புறம் மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5 வசனம் 17-18 பாருங்களேன். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இயேசு கிறிஸ்து பிரமாணத்தை அழிக்க வரல என்பதை புரிந்து கொண்டார்கள். சரிங்களா? இப்ப மேலுங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏன்னா பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்புன்னா நியாய தீர்ப்பு தானே, நியாய விசாரணை தானே. அந்த நியாய விசாரணை எதின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது? யாக்கோபு 2 வசனம் 12, சுயாதீன பிரமாணத்தினால், அதாவது 10 பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். அப்ப எதன் அடிப்படையில் நியாய தீர்ப்பு? ஆண்டவருடைய 10 பிரமாணத்தின் மீது தான், அதன் அடிப்படையில் வச்சு தான் நியாய தீர்ப்பு நடைபெற போகிறது. சரி, அப்ப கிறிஸ்தவர்கள் எல்லா மனுஷரும் கீழ்ப்படியணும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. நியாய தீர்ப்புக்கு அடிப்படையே 10 பிரமாணத்தை தான் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட போகுது என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள். அப்ப இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்றாங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2 வசனம் 14 பாருங்க. கொலோசியர் 2 வசனம் 14, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குறைத்து அதில் நடுவில் இரத்தப்படி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அப்போ ஒரு கட்டளை ஒன்று சிலுவையில் வைத்து ஆணி அடிக்கப்படுது. அது என்னது அப்படின்னா, அது
சடங்காச்சார பிரமாணம் அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொள்றாங்க. வசனம் 16, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் குறித்தாவது, ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக, அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அப்ப பிரமாணம் ஒண்ணு பரலோகத்துல இருக்குதுன்னு சொன்னா, அந்த பிரமாணம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அஸ்திபாரமா இருக்குதுன்னு சொன்னா, அந்த பிரமாணம் எல்லா மனுஷனும் கீழ்ப்படியணும். ஏன்னா எல்லாருக்கான நியாய விசாரணை துவங்கி விட்டது. இதன் அடிப்படையில் தான் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. இப்ப ஒளிந்து போன பிரமாணம் ஒண்ணு இருக்கிறது. அது மோசேயினுடைய சடங்காச்சார பிரமாணம் என்பதை தேவனுடைய ஜனம் புரிந்து கொண்டார்கள். சரி, ஏன் கை கொள்ளணும்? அப்படி என்ன விஷயம் இருக்குதல்ல அப்படின்னா, 1 தீமோத்தேயு 1:5 சொல்லுது, கற்பனையின் பொருள் என்னது உங்களுக்கு தெரியுமே, கற்பனையின் பொருள் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்றதுக்கு ஆதார வசனம் இருக்குதா? எங்க இருக்கு? நான் அந்த வாட்டி சொல்ல மாட்டேன் புத்தகத்துல வசனத்தை நம்பர் எல்லாம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் வசனம் எங்க இருக்கு சொல்லுங்க. கற்பனையின் பொருள் அன்பு அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனுடைய குணம்தான் 10 பிரமாணத்துல வெளிப்படுத்தப்படுது. அப்ப அந்த பிரமாணம் தான் அவர் ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரம்னா, அவருடைய குணம்தாங்க அஸ்திபாரம். அவருடைய குணத்தின் அடிப்படையில் தாங்க நியாய விசாரணை நடைபெற போகுது. அவர் குணத்தின் அடிப்படையில் தாங்க தீர்ப்பு வழங்கப்பட போகுது. எனவே தான் எல்லா கிறிஸ்தவம் மட்டும் இல்லை, எல்லா மனுஷனும் அவர் குணத்தை வெளிப்படுத்தணும். அவர் குணத்தை வெளிப்படுத்தணும் அர்த்தம் என்ன? அவருடைய பிரமாணத்தை காத்து நடக்கணும் என்பதை புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? ஆக அவருடைய குணம் எங்கே வெளிப்படுகிறது? இதுதாங்க 3வது பாடம். அவருடைய குணம் வெளிப்படுகின்ற இடம் தான் 10 பிரமாணம். சரிங்களா? ஆக ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பிரமாணத்திற்கும் உள்ள தொடர்பை பார்த்தோம். அடுத்தது ஒரு கிறிஸ்தவனுக்கும் பிரமாணத்திற்கும் உள்ள தொடர்பை பார்த்தோங்க. இப்போ 3வது, இப்படி ஆசரிப்பு கூடாரத்தை படிக்கும் பொழுது பிரமாணத்தை குறித்து புரிந்து கொண்டார்கள். பிரமாணத்தை குறித்து புரிந்து கொள்ளும் பொழுது இன்னொரு விஷயத்தை 2ஆம் அட்வென்த் இயக்கமானது புரிந்து கொண்டது. முதல் இயக்கம் சண்டே இயக்கம், சண்டே அட்வென்டிஸ்ட். 2வது இயக்கம் செவன்த் டே சாபத் அட்வென்டிஸ்ட். அதனாலதான் சொல்றோம் 2ஆம் அட்வென்த் இயக்கம் சொல்றோம். அப்ப 2ஆம் அட்வென்த் இயக்கம் பிரமாணத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய கண்கள் எதில் மீது பட்டது? அவர்கள் எதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னா, ரொம்ப மிக முக்கியமான விஷயங்க. இப்ப யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 8 என்ன சொல்லுது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 8லிருந்து 11 வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்க தேவனுடைய ஜனம், ஆசரிப்பு கூடாரத்தை புரிந்து கொண்ட ஜனம், கற்பனை ஒன்று இருக்குதுன்னு சொல்ல தெரிந்து கொண்ட ஜனம், இருக்கிற கற்பனையிலேயே அதிகமா விவரமா எழுதப்பட்ட விஷயம் ஓய்வு நாள் தான், ஓய்வு நாள் கற்பனை தான் என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டார்கள். ஆக கட்டளையை புரிந்து கொண்டவர்கள் அவங்க 4வது கட்டளையை புரிந்து கொள்வதற்கு வழி நடத்தப்பட்டார்கள். அப்படி என்னதான் இருக்கு இந்த 4வது பிரமாணத்துல? அதனுடைய முக்கியத்துவம் தான் என்ன? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 20 வாங்க, இது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதவர்கள் குறிப்பெடுத்துக்கலாம். சரிங்களா? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம், ஏன் அதுல சிறப்பு என்ன இருக்குது? கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவிழுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அவர் ஓய்ந்திருந்தாருங்க. அதனால தான் அந்த நாளை பரிசுத்தமாக்கினாருங்க. அதனால தாங்க அந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அவர் ஓய்ந்திருந்தாருங்க. இப்ப அந்த ஓய்வு நாள் என்பது அவர் ஓய்ந்திருந்தார் என்பதை காட்டுகிறது. அவர் என்ன பணியை முடித்து ஓய்ந்திருந்தார்? அதை தான் நினைப்பாயாக. அவர் தான் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் படைத்தவர். அந்த படைக்கிற பணியை முடிச்சுட்டு அவர் ஓய்ந்திருந்தாரு. எனவே இந்த ஓய்வு நாள் என்பது அவரை சிருஷ்டிகரை காட்டுது. அவர் தான் இந்த உலகத்திற்குரிய ஓனர் என்பதை அவர் காட்டுது. சரிங்க, சிருஷ்டிகரை மட்டும் காட்டலைங்க. உபாகமா 5ஆம் அதிகாரத்துல ஓய்வு நாள் கற்பனையை பத்தி சொல்லப்படுது. வசனத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப கர்த்தர் தான் 6 நாளுக்குள்ள படைத்தாருன்னு சொல்லிட்டு இங்க ஓய்வு நாள் கற்பனை பத்தி சொல்லுது இல்லையா? அங்க போய் பாருங்க,
ஆண்டவர் தான் எகிப்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்தார், எனவே ஓய்வு நாள் கட்டளையை கைகொள்ளுன்னு சொல்லுதுங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க மீட்டெடுக்கப்பட்ட ஜனமா, ஆகையினால அந்த மீட்பை நினைக்கிறதற்காக ஓய்வு நாளை ஆசரியுங்கள். சிருஷ்டிகர் யார் என்பதை புரிந்து கொள்ள நீங்க ஓய்ந்திருக்கணும். உங்களுடைய மீட்பரை புரிந்து கொள்ள நீங்க ஓய்ந்திருக்கணும். அப்ப இந்த ஓய்வுடைய மகத்துவம் என்ன? சிருஷ்டிகரை காட்டுகிறது, மீட்பரை காட்டுகிறது. மீட்பரை மட்டும் காட்டலைங்க, இன்னொரு விஷயத்தையும் காட்டுதுங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு அழகான விஷயத்தையும் காட்டுகிறது. அங்கே பவுல் இந்த ஓய்வு நாள் விஷயத்தையும் அங்கே சொல்கிறாருங்க. புதிய ஏற்பாட்டிலேயே ஓய்வு நாளினுடைய சாராம்சத்தை விளக்குவதற்கு ஒரு முழு அதிகாரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம். அங்கே போய் இந்த ஓய்வு நாள் சிறப்பு என்ன, ஓய்வு நாள் என்ன கிழமன்ல உள்ள சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா 4ஆம் அதிகாரம் வசனம் 9 பாருங்க. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. என்னது? தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அது எப்படி இருக்குமா? அது இங்க பாருங்க, வசனம் 4 பாருங்க. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார். 6 நாள் வேலை முடிச்சு 7ஆம் நாள் ஓய்வை கொடுத்தாருங்க. இப்போ இந்த ஓய்வு நாள் தான் வரப்போகிற இளைப்பாறுகிற காலத்திற்கு முன்னடையாளமாக இருக்கிறது. பாருங்க, ஓய்வு நாளினுடைய சிறப்பம்சம் என்ன? 1, சிருஷ்டிகரை காட்டுது. சிறப்பம்சம் என்ன? உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதில் மீட்பரை காட்டுதுன்னு சொல்லி பார்க்குறோம். 3வது வரப்போகிற இளைப்பாறுகிற காலத்தை அது சுட்டி காண்பிக்கிறதா இருக்கிறது. சரி, அது மட்டும் இல்லாமல் 4வதுங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம். ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால், ரோமர் 4:11 பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் இருக்குது. அடையாளம் என்கிற வார்த்தைக்கு பதிலாக முத்திரை என்ற வார்த்தை வருதுங்க. அடையாளத்தையும் முத்திரையும் சரியாக பார்க்குது பைபிள். அப்போ ஒரு லெட்டர் எழுதுறோம்னு சொன்னால் அந்த லெட்டரில் யார் அனுப்புனாங்க என்பதற்கு அவங்களுடைய கையெழுத்து முக்கியம், அவங்களுடைய முத்திரை முக்கியம். அப்போ தேவனுடைய 10 பிரமாணத்தை அவரே எழுதி கொடுத்துருக்கிறாரு. கையெழுத்து எங்க திரும்ப வச்சிருக்கிறாரு? கையெழுத்து அதுதாங்க 4வது பிரமாணம், அதுதாங்க முத்திரை. அப்ப முத்திரை தாங்க 4வது பிரமாணமே. இது யாருடைய தெரியுமா அப்படின்றத காட்டுறது. ஆக 4 விஷயங்க ஓய்வு நாள். படைப்பாளரை காட்டுது, மீட்பரை காட்டுது, வருகின்ற ஓய்வை காட்டுது. அது தேவனுடைய முத்திரை, அது தேவனுடைய கையெழுத்து என்பதை காட்டுது. ஒருத்தர் லெட்டர் போடுறாருன்னா அது ரொம்ப முக்கியங்க. அந்த கையெழுத்தை யாராவது மாற்ற முடியுமா? மாற்றக்கூடாதுங்க. முத்திரையை மாற்றிட முடியுமா? மாற்றக்கூடாதுங்க. அப்போ தேவனுடைய ஜனம் 2ஆம் அட்வென்ட் இயக்கம் ஆசரிப்பு கூடாரத்தை படித்தவர்கள் பிரமாணத்தை புரிந்து கொண்டார்கள். பிரமாணத்தை புரிந்து கொண்டவர்கள் 4வது பிரமாணம் ஓய்வு நாள் ஒன்று இருக்குது, அது இரட்சகரை படைத்தவரை, அது வருகின்ற ஓய்வை, அது எல்லாவற்றையும் முத்திரையாக இருக்குதுன்ற விஷயத்தெல்லாம் அது இருக்குதுன்றதை புரிந்து கொண்டார்கள். ஆக ஓய்வு நாள் ஒன்று இருக்கிறது, அது 7வது நாள் தான், அது சனிக்கிழமை தான் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு ஓய்வு நாளை ஆசரிக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 4வது பாடங்க. ஆக ஆசரிப்பு கூடாரமும் பிரமாணமும் உள்ள தொடர்பை பார்த்தோமா? ஒரு கிறிஸ்தவனுக்கும் பிரமாணத்துக்கும் தொடர்பை பார்த்தோமா? அடுத்தது ஓய்வு நாளுக்கும் பிரமாணத்துக்கும் உள்ள தொடர்பை பார்த்தோமா? ஆமா, பிரமாணத்துக்கு மத்தியில தான் ஓய்வு நாள் விஷயம் இருக்குது. சரியா? சரிங்க. இப்ப 4வது சாத்தானுக்கும் பிரமாணத்துக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பார்க்க போறோம். சாத்தானுக்கும் பிரமாண தொடர்பு இருக்குதா? தொடர்பு இருக்குது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 12 வசனம் 17 உங்களுக்கு தெரியும், தெரியாதவர்கள் குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சிய உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. வலு சர்ப்பம் யுத்தமே பண்ண போகுதுங்க. யாரை எதிர்த்து? தேவனுடைய பிரமாணத்தை கைகொள்கிற மக்களுக்கு எதிர்த்து இது யுத்தமே செய்ய போகுது வலு சர்ப்பம். சரி, இப்ப யுத்தம் செய்ய போகுது அப்படின்னா இது ஏற்கனவே இந்த மாதிரி யுத்தத்தை செஞ்சிருக்குதா பிரமாணத்தின் மீது அப்படின்னா தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம், தானியேல் 7 வசனம் 25. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி
உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். யார் ஒருத்தன் உன்னதமான விரோதமாக பேசுறானோ, யார் ஒருத்தன் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குறானோ அவன் பிரமாணத்தை மாற்ற நினைப்பான். உங்களுக்கு புரியுதா விஷயம் என்னன்னு சொல்லிட்டு? கடைசி நாட்கள்ல பிரமாணத்தை கைகொள்ளுகிற மக்கள் மீது யுத்தம் செய்ய போகுதுன்னு சொன்னா, ஏற்கனவே அதே விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்களா? இருண்ட காலத்துல போப்பரசாட்சி மூலமாக பிரமாணத்தை மாத்திருக்கிறாங்க. பிரமாணத்தை மாத்தினாங்கன்னா என்ன மாத்தினாங்க? குறிப்பா என்னத்தை மாத்தினாங்க? ஓய்வு நாளினுடைய பரிசுத்த தன்மையை கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்குறாங்க. கேட்ட எங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க போப்பரசர்கள். அப்ப மீண்டும் இதே மாதிரி விஷயம் நடைபெறுமா? பாருங்க பாருங்க என்ன நடக்குது பாருங்க. சாத்தான் பிரமாணத்தின் மீது தாக்குதல் நடத்துறான். குறிப்பாக 4வது பிரமாணத்தின் மீது தாக்குதல் அவன் நடத்துறான். சரி, 4வது பிரமாணத்தை ஏன் தாக்குறான் அவன்? அங்கதாங்க இந்த உலகத்தினுடைய படைத்தவர் யாருன்றதை காட்டுது. அங்கதாங்க மீட்பவர் யாருன்னு காட்டுது. அவங்கதாங்க அவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறார் என்பதை காட்டுது. என்ன சரி, இதெல்லாம் கடந்து இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. ஏசாயா 14 பாருங்க. ஏசாயா 14 சொல்லுது. வாங்க, நம்ம படிச்ச விஷயம்தான். 14 நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே. என்னது? நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அர்த்தம் என்ன? நான் கடவுள், அவருக்கு போக வேண்டிய வணக்கம்லாம் எனக்கும் நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்றாங்க. அப்ப அவனுடைய ஆசை என்ன? தேவனுக்குனுடைய மரியாதை, தேவனுக்கே உரிய அந்த தொழுகை எனக்கும் கொடுக்கப்படணும். ஏன்னா நானும் தேவன் தான் அப்படின்னாங்க. இதை மறந்துடுவானா அவன்? ஒருபோதும் மறக்க மாட்டான். அப்ப காலங்கள் முடிகிற நேரம் வரும்பொழுது அவன் என்ன செய்வான்? பிரமாணத்திற்கு விரோதமாக அவன் செயல்படுறானே, என்ன செய்யறான்னு பாருங்க. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம். அவன் மறந்துட்டானா? ஆன்மீக போராட்டத்தில் ஆரம்பத்தில் என்னை எல்லாரும் வணங்கணும், ஏன்னா நான் தேவன் அப்படின்னு சொல்லி சொன்னானே. இப்போ காலம் முடியும் போது அந்த எண்ணத்தை மறந்துடுவானா? இல்லை அந்த எண்ணத்தை நோக்கி தான் அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறானா? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் பாருங்க. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் வசனம் 4. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். என்னவா? மிருகத்திற்கு அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை போய் வணங்குறாங்க. எப்படி வணங்குறாங்க? அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். ஆக ஏதோ ஒரு மிருகம்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருங்க. மிருகத்தை வணங்குவதன் மூலமாக அவங்க சாத்தான வணங்குறாங்க. அப்போ மிருகம்னா என்ன? நம்ம படிச்சிருக்கிறோமே, ராஜ்யத்தை குறிக்குது. ஏதோ ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த ராஜ்யத்தின் சொல் பேச்சை கேட்பதன் மூலமாக நம்ம சாத்தான வணங்க முடியுங்க. இங்க போட்டோம்னா அங்க ரிசீவ் ஆயிருங்க. அப்ப மிருகத்தை வணங்கணும்னு சொன்னா சாத்தான வணங்குறது சமம். மிருகத்தை வணங்கணும். எப்படி மிருகத்தை வணங்க முடியும்? நல்லா கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஒரு 4 விஷயத்தை பார்க்கலாங்க. இந்த 4 விஷயம் பாருங்க, அது எதோட தொடர்புடையதா வருதுன்றத கொஞ்சம் கவனிங்க. 1 மிருகங்க, 2வது மிருகத்தின் சொரூபங்க, 3வது மிருகத்தினுடைய தூஷணமான நாமங்க. 3 விஷயம் பாருங்க எங்க தொடர்புடையதா இருக்கு பாருங்க. மிருகம், அடுத்தது மிருகத்தின் சொரூபம், அடுத்தது தூஷணமான நாமம். இங்க 1 வச்சு பார்த்தா புரியாது உங்களுக்கு. 2வது விஷயம் மிருகத்தின் சொரூபம், 3வது விஷயம் பாருங்க நாமம். 2வது சொரூபம், 3வது நாமம், 1வது விஷயம் மிருகம். இதே மாதிரி வேற எங்கேயாவது வருதா? 2வது சொரூபம், 3வது நாமம் எங்கேயோ வருதே. எங்க வருது? 10 பிரமாணத்துலங்க. முதல் 3 பிரமாணங்க. இங்க தேவன், இங்க மிருகம். கடைசி காலத்துல இங்க தேவன் சொல்றாரு விக்கிரக ஆராதனை செய்யாதேன்னு சொல்றாரு. இங்க மிருகத்தினுடைய சொரூபம் வருது. இங்க தேவனுடைய நாமத்தை வீணில வழங்காதேன்னு சொல்றாரு. இங்க தூஷணமான நாமம் வருது. அப்ப இந்த 3 காரியம் இருக்கிறதே, மிருகம் வருது, மிருகத்தினுடைய தூஷணமான நாமம் வருகிறது, மிருகத்தினுடைய சொரூபம் வருகிறது. இவையெல்லாம் என்ன?
அப்படியே முதல் 3 பிரமாணத்திற்கு அப்படியே எதிரான காரியமா இருக்குது. இந்த 3 காரியங்களும் முதல் 3 கற்பனையை தாக்க வருதுன்னு சொன்னா, இப்போ ஒரு விஷயம் வருது. அது எதை தாக்க வருதுன்னு சொல்லுங்க? மிருகத்தினுடைய முத்திரை அப்படின்னு வார்த்தை வருதுங்க. அப்ப மிருகத்தினுடைய சொரூபத்தை கொண்டு வருது, மிருகத்தினுடைய நாமத்தை கொண்டு வருது, மிருகத்தினுடைய முத்திரையை கொண்டு வருகிறது. இந்த மிருகத்தினுடைய முத்திரை எதை தாக்க வருது? மிருகத்தினுடைய முத்திரை மிருகமே சொல்லுது, அது நாங்க ஓய்வு நாளினுடைய பசுத்தன்மையை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி வச்சுட்டோம், எனவே ஞாயிறு ஆசரிப்பினுடைய புனிதத்தன்மையை காட்டுகிறது. மிருகத்தினுடைய முத்திரை என்பது ஞாயிறு ஆசரிப்பானால் அது எத்தனாவது கற்பனையை தாக்குது? மிருகம் அப்படின்ற மிருகத்தை வணங்குதல் என்பது எதை தாக்குது? முதல் கற்பனையை தாக்குது. மிருகத்தின் சொரூபத்தை வணங்குதல் என்பது எதை தாக்குது அப்படின்னா அது 2ஆம் கற்பனையை தாக்குது. தூஷணமான நாமத்தை ஏற்றுக்கொள்ளுதல் எதை தாக்குது? 3ஆம் கற்பனையை தாக்குது. 4ஆம் கற்பனை ஞாயிறு ஆசரிப்பு, ஞாயிறு ஓய்வு நாளை போல ஆசரிப்பது என்பது எதை தாக்குது? 7ஆம் நாளான ஓய்வு நாளை தாக்குதுங்க. அப்ப கடைசி நாட்கள்ல சாத்தான் அவனுடைய ஆதி நோக்கத்தை மறந்துடுவானா? நான் தான் தேவன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய வணக்கம் எனக்கும் கொடுக்கணும் அப்படின்ற அவனுடைய துஷ்ட எண்ணம் ஆரம்பத்தில் இருந்துச்சு, அதை மறந்துடுவானா? மறப்பதே இல்லை என்பதை தான் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப அவன் வணக்கத்தை பெறணும்னு சொன்னா மிருகத்தை வைக்கிறான், மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை கொடுக்குறான், அந்த சொரூபத்திற்கு ஒரு நாமத்தை கொடுக்குறான், தூஷணமான நாமத்தை கொடுக்குறான், அந்த மிருகத்திற்கு ஒரு முத்திரையை கொடுக்குறான். இதை பெற்றுக்கொள்ளும் பொழுது மிருகத்தையாவது அதன் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது சரிங்களா அதனுடைய சொரூபத்தையாவது ஏற்றுக்கொள்ளும் பொழுது வணக்கம் மிருகத்திற்கும் மிருகத்திலிருந்து வலு சர்ப்பமாகிய சாத்தானுக்கும் போய் சேருதுங்க. அப்ப சாத்தான் பிரமாணத்தை ஏன் தாக்குறான்? ஏன்னா அதுல ஓய்வு நாள் இருக்குது. ஓய்வு நாள் அப்படி என்ன இருக்குது? இந்த உலகத்தை படைச்சவர் அவருதான் என்பதை காட்டுது. படைச்ச தேவன் உலகம் தப்பு செய்யும் போது அவர்தான் மரிச்சவர் என்பதை காட்டுது. அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதையும் காட்டுகிறது. அதுதான் அவருடைய கையெழுத்து முத்திரை அப்படின்றதையும் காண்பிக்கிறது. அப்ப இந்த முத்திரை எடுத்தாச்சுன்னு சொன்னா உலகத்தை தான் வசம் வச்சுக்கலாம். இதுதான் சாத்தானுடைய நோக்கம். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஆக சாத்தான் ஓய்வு நாளை மாற்றுவதற்கு திட்டம் பண்றான். ஓய்வு நாளை மாற்றுவதற்கு திட்டம் பண்றான். ஆக ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பிரமாணத்திற்கும் உள்ள தொடர்பை பார்த்தோம். கிறிஸ்தவனுக்கும் பிரமாணத்துக்கும் உள்ள தொடர்பை பார்த்தோம். அதற்கப்புறம் ஓய்வு நாளுக்கும் பிரமாணத்துக்கும் தொடர்பை பார்த்தோம். அடுத்தது சாத்தானுக்கும் பிரமாணத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? மிருகத்தின் முத்திரைக்கும் சாத்தானுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இதை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஆக நம்ம கற்றுக்கொண்ட 5வது பாடம், சாத்தான் கடைசி நாட்கள்ல பிரமாணத்தின் மீதாக குறிப்பாக ஓய்வு நாளை அவன் மாற்றுவான். அவனுடைய ராஜ்யங்கள் மூலமாக மாற்றுவான். அவனுடைய ராஜ்யம் என்ன? அந்த விஷயம் அடுத்த பாடத்தை நம்ம விளக்க வருங்க. சரி, 5வது விஷயம் பார்த்து முடிக்கலாங்க. இப்ப பிரமாணத்தை அவன் தாக்க வரான். அவன் மிருகத்தின் மூலமாக ஓய்வு நாள மிருகத்தின் முத்திரையை கொண்டு வந்து தாக்க வரும் பொழுது தேவனுடைய ஜனம் என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்வாங்கன்னு பாருங்க. இது வெளிப்படுத்தல் 13 இல்லையா? வெளிப்படுத்தல் 14 சொல்லுது, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும். ஆக மிருகத்தின் முத்திரையை அவன் கொண்டு வரும் பொழுது பரிசுத்தவான்கள் யாரு? அவங்க தேவனுடைய கற்பனையை பாதுகாத்துக்கிறாங்க. அவங்க அவங்க இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கற்பனையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் அவங்க காத்துக்கொள்கிறவங்க தான் பரிசுத்தவாங்க. ஆக சாத்தான் பிரமாணத்தை நீக்க வரும்பொழுது, ஓய்வு நாள் பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய தேசத்திலிருந்து எடுக்க வரும் பொழுது ஒரு சிறு கூட்டம் அவங்க பரிசுத்தவான்கள் அவங்க தேவனுடைய பிரமாணத்தை காத்துக்கொள்வாங்க. தேவனுடைய பிரமாணத்தை காத்துக்கொள்கிறாங்கன்னா ஓய்வு நாள் கற்பனையை அவங்க கை கொள்கிறவங்களா இருக்கிறாங்க. எப்படி ஓய்வு நாள் கற்பனை கை கொள்ள முடியும்?
அப்படின்னா இங்கதான் இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. அங்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நமக்கு பிரமாணம் முக்கியம்தான், ஓய்வு நாள் முக்கியம்தான். அதற்கு ஈடாக இன்னொரு விஷயம் வேணுங்க. அது இல்லைன்னா வாழ்க்கையில பிரமாணம் வராது, வாழ்க்கையில ஓய்வு நாள் ஆசரிப்பு வராது. என்ன விஷயம்? இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா நம்மளால பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லைன்னா நம்மளால ஓய்வு நாள் கற்பனை கைக்கொள்ள முடியாது. இதை கேட்குறவங்க கொஞ்சம் நீங்களும் நானும் யோசிக்க வேண்டியது, நாம் ஓய்வு நாள் கற்பனைக்கு நாம் மீறி நடந்திருப்போம்னு சொன்னால் தேவனுடைய விசுவாசம் மட்டும் நமக்குள்ள வருமானால் நம்ம ஓய்வு நாள் கட்டளையை கைக்கொள்ள முடியும், புனிதமாக ஆசரிக்க முடியும். சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை. சரி, இங்கே வார்த்தை வருது இல்லை, இயேசுவின் மேலுள்ள விசுவாசம்னு சொல்லிட்டு. ஆனால் ஆங்கிலத்தில் இது எப்படி தெரியுமா வருது? இயேசுவினுடைய விசுவாசம்னு வருதுங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசுவின் விசுவாசம்னு அர்த்தம் என்ன? அனனியா மிஷேல் அஸ்ரியாவினுடைய விசுவாசம். எங்க அவங்களே அடிமைகள்ங்க. அவங்க உயிருக்கு பார்த்துக்கல, அவங்க சாப்பாட்டுக்கு பார்த்துக்கல, அவங்க கற்பனைக்காக நின்னாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க அனனியா மிஷேல் அஸ்ரியாவினுடைய விசுவாசம் தான் இயேசுவின் விசுவாசம். ஜனங்கள் நீ மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா உனக்கு வாங்கவும் விற்கவும் முடியாதுன்னு சொன்னாலும் கூட எங்களுக்கு உணவே கிடைக்கல கூட பரவாயில்ல, தங்குறதுக்கு இடம் போனாலும் பரவாயில்ல, நாங்க அனனியா மிஷேல் அஸ்ரியாவை போல நாங்க கற்பனைக்காக நிற்போம் என்று சொல்லுவார்கள். சரிங்க, இது யோபுவின் விசுவாசம். அது என்ன யோபுவின் விசுவாசம்? என்ன நடக்குதுன்னே தெரிலங்க. ஆனா அவன் ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. அவனை விட்டு பிள்ளைகள் போயாச்சு, அவனை விட்டு எல்லா சொத்துக்களும் போயாச்சு, அவனை விட்டு ஊர் உலகமே போயாச்சு. இருந்தாலும் அவன் தேவனுக்காக அவன் பற்றுதலா இருக்கிறான் அவன். அப்ப இயேசுவின் விசுவாசம்னா என்ன? அது சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவின் விசுவாசங்க. இயேசுவின் விசுவாசம்னா என்ன? காரண காரியம் தெரியாம போனா கூட பரவாயில்ல, இது பிரமாணத்துக்கு விரோதமான காரியம், நான் தேவன் மீது நான் நிற்பேன், தேவன் மீது நான் நம்பிக்கை வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ற விசுவாசங்க. அப்ப அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா வரக்கூடிய நெருக்கடியில் நம்ம ஜெயிச்சிடலாம். மூன்றாவதுங்க, இந்த விசுவாசம் இயேசுவின் வாழ்க்கையில சிலுவையில் வெளிப்பட்ட விசுவாசம். அதுதான் இயேசுவின் விசுவாசம். தேவனே கைவிட்டாலும் தேவனை கைவிடாமல் இருப்பது தான் இயேசுவின் விசுவாசம். அப்ப இயேசுவின் விசுவாசம்னா 3 சொல்லிருக்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவின் விசுவாசம் தான் இயேசுவின் விசுவாசம். அது யோபுவின் விசுவாசம். அது இயேசு கிறிஸ்துவோட கெத்செமனே தோட்டத்திலும் கல்வாரி சிலுவையிலும் தொங்கும் போது வெளிப்படுத்தின அந்த விசுவாசம். சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்ன பண்ணாங்க? அவங்களுடைய அடிப்படை தேவைகளை நாடாமலும் கூட கற்பனைக்காக நின்னாங்க. யோபுவின் விசுவாசம்னா காரண காரியம் கேட்காம உறுதியா நின்னாங்க. இயேசுவின் விசுவாசம் சொன்னா சிலுவையில ஆண்டவரே என்னை கைவிட்டாலும் நான் ஆண்டவரை நம்புவேன் அப்படின்னு சொல்றது தாங்க இயேசுவின் விசுவாசம். அப்ப இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்கும் பொழுது அவங்க கடைசி நாட்கள்ல பிரமாணத்துக்கு விரோதமாக சாத்தான் வரும் பொழுது, ஓய்வு நாளுக்கு விரோதமாக சாத்தான் வரும் பொழுது அவங்க உண்மையா நிற்கிறவங்க. இப்ப இந்த உண்மையான விசுவாசக்குள்ள இங்க இருக்கிறீங்களா? இயேசுவின் விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்குதா? யோபுவின் விசுவாசம் இருக்குதா? சில காரியங்கள் உங்களை மீறி போயிட்டே இருக்குது. ஆனா அப்போ உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கிறீங்களா? வேதம் வாசிக்கிறதும் ஜெபம் பண்றதும் ஆலயத்துக்கு போறதும் காணிக்கை கொடுப்பதிலும் ஊழியம் செய்வதிலும் குறையாம ஆண்டவருக்கு வேதனை கொடுக்காம ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? யோசிங்க. ஆக சாத்தான் அவனுக்கு தொழுகை வேணும், எல்லாரும் வணங்கணும் தான் ஆசைப்பட்டான். அதுக்குரிய ஒரு ஒத்திகை பார்த்தான். அதுதான் இருண்ட காலம். இப்ப வரப்போற கடைசி நாட்கள்ல அவன் பார்த்த ஒத்திகைக்கு இறங்கி அடிக்க போறான். அப்ப உங்கள்கிட்ட இயேசுவின் விசுவாசம் இருக்குமா? இயேசுவின் விசுவாசம் இருக்குமானால் உங்க வாழ்க்கையில பிரமாணம் இருக்கும், உங்க வாழ்க்கையில ஓய்வு நாள் ஆசரிப்பும் இருக்கும். சரிங்களா? சரிங்களா? அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்க அன்னைக்கு ஜனம் 2ஆம் அட்வென்ட் இயக்கமானது ஆசரிப்பு கூடாரத்தை புரிந்து கொண்ட பொழுது பிரமாணத்தை புரிந்து கொண்டார்கள். பிரமாணத்தை புரிந்து கொண்ட போது பிரமாணம் எல்லா மனுஷனும் கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டார்கள். அது ஒளியில என்பதை புரிந்து கொண்டார்கள். பிரமாணத்தை புரிந்து கொண்ட போது அவர்கள் ஓய்வு நாள் கற்பனை ஒன்று இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறாங்க.
ஓய்வு நாள் கற்பனையை புரிந்து கொள்ளும் பொழுது மிருகத்தின் முத்திரைனா என்ன, அது ஞாயிறு ஆசரிப்பு என்பதை புரிந்து கொண்டார்கள். கடைசி நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வரப்போகிறது. நீங்க இயேசுவினுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறீர்களா? இன்னொரு மிக முக்கியமான விஷயங்க, யாரு பிரமாணத்தை கை கொள்ள முடியும், யாரு ஓய்வு நாள் கற்பனை ஆசரிக்க முடியும்னா, இயேசுவின் நீதியை பெற்றவர்கள் அவங்க தாங்க கற்பனையை ஆசரிக்க முடியும். நீங்க தேவனுடைய இலவசமான அந்த நீதியை பெற்று விட்டீர்களா? அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனுடைய பாவ மன்னிப்பு உங்களுக்கு இலவசமாக கொடுக்கணும்னு நினைக்கிறாருங்க. அதை நீங்க பெற்றுட்டீங்களா? பல சமயத்துல நம்ம பாவ மன்னிப்பை பெறாதுதான் நம்மளால ஒவ்வொரு நொடியும் நமக்கு வருகின்ற சோதனை நம்மளால் நிற்க முடியலங்க. ஆக நீங்க தேவனுடைய இலவசமான நீதியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க பிரமாணத்தை கை கொள்ளக்கூடிய இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓய்வு நாளை ஆசரிப்பதற்குரிய பலன் கிட்டி சேரும். ஆக யோசிங்க, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரமே பிரமாணம் தான். பிரமாணத்தினுடைய சிக்னேச்சர் முத்திரையே ஓய்வு நாள் தான். ஆக அஸ்திபாரம் அசைக்கப்படும் பொழுது நீதிமான் என்ன செய்வான்? சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் கற்பனையை காத்துக் கொள்கிறான், ஓய்வு நாளை காத்துக் கொள்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக அங்க முத்தூது இருக்கு பாருங்க, அந்த முத்தூத பிறருக்கு சொல்கிறவனாக மாறுறாங்க. நீங்க பாவ மன்னிப்பை பெற்றவரா அப்படின்னா பிரமாணம் உங்க வாழ்க்கையில இருக்கும். நீங்க நீதியை பெற்றவரா, நீங்க ஓய்வு நாளை ஆசரிப்பீங்க. நீங்க தேவனுடைய நீதியை நீதியின் வஸ்திரத்தால் போர்த்தப்பட்டிருக்கிறீங்களா, நீங்க சத்தியத்தை யாருக்காவது சொல்லணும்னு சொல்லிட்டு துடிப்பீங்க. இது குறித்து யோசிங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, அற்புதமான பாடத்திற்காக நன்றிப்பா. சாத்தா என்ன செய்யறான், எப்படி ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரத்தை அசைக்கிறான், அந்த அஸ்திபாரத்தினுடைய முத்திரையை எப்படி அழிக்க விரும்புகிறான் என்பதை நாங்கள் படிச்சுக்கிட்டு வந்தாப்பனே. ஆண்டவரே, நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்க பாவிகளா இருக்கிறோம்ப்பா. சாத்தானை எதிர்க்க எங்களால் முடியாதுப்பா. நாங்கள் சாஷ்டாங்கமாக உங்களுடைய பாதத்தில் விழுறோம்ப்பா. எங்களுக்கு உங்களுடைய நீதியின் வஸ்திரத்தை கொடுத்து நாங்கள் பிரமாணத்தை வெளிப்படுத்தவும், குறிப்பாக ஓய்வு நாள் பிரமாணத்தை நாங்கள் கை கொள்ளும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. ஓய்வு நாளில் ஆண்டவரே, அதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற எனக்கு வேலையாக இருக்குதே, சபைக்கு போக முடியலையே, பரிசுத்தமாக ஆசரிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தாப்பனே. எல்லோருக்கும் பலத்தை கொடுங்க, நீதியின் வஸ்திரம் கொடுங்க, இயேசுவினுடைய விசுவாசத்தை கொடுத்து நிற்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஜெபத்தை நாங்கள் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.